Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 676 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ட்ரெஸ் ரோஸால இருக்க அந்த கோட்டை நல்லா தக தக தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சது இல்ல. அதை பார்த்தோன்னே கைரோஸ்க்கு தெரிஞ்சு போச்சு கிங் வாயில எவனோ பொங்குன்னு வச்சிட்டான்னு. எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே பீதி ஆயிருவாங்க. கிங்குக்கு மட்டும்தான் பஞ்சாயத்துன்னு பார்த்தா கண்ட்ரியில பயங்கரமான சவுண்டு, மக்கள்லாம் காட்டு கத்து கத்தி அல்றது நல்லாவே கேட்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு கைரோஸ் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அதனால அவன் பேலஸ்க்கு போலான்னு முடிவு பண்ணிட்டான். மேபி ஆபத்து இங்க வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அப்படி ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நேரா அந்த ஃபிளவர் ஃபீல்டுக்கு போக சொல்லிடுவான். அங்க போய் வெயிட் பண்ணுமாமா, என்ன ஆனாலும் சரி நாங்க எப்படியாச்சும் வந்துடுவேன்னு சொல்லுவான். அவளும் கதறி கதறி அழுது நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுவா. தோமா மின்னல் வேகத்துல பாஞ்சு போவான். ஜேம்ஸ் பாண்டுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு குதிரை மேல எல்லாம் ஏறி லுக்குடு லுக்குடு லுக்குடுன்னு ஒரு வழியா ஸ்பாட்டை ரீச் ஆயிட்டான். ஊருக்குள்ள போய் பார்த்தா எல்லா இடமும் பயங்கரமா எரிஞ்சு உள்ள போகவே முடியல. அந்த அளவுக்கு புகை மண்டலமா இருக்கு. என்ன பண்றது, இருந்தாலும் கிங்க போய் காப்பாத்தணும்ல. அதனால வேகமா போவான். வழியில ஏகப்பட்ட பேர் அடிபட்டு மிதிபட்டு கடிபட்டு சின்ன பின்னமாயி கிடக்கிறத பாப்பான். இவனால என்ன பண்ண முடியும்? கண்டுக்காம நேரா கிங்க காப்பாத்த போவான். டோரு கிட்ட போய் டேய் காட்ஸுங்களா டோரை ஓபன் பண்ணுங்க, நான் தான் கைரோஸ், கிங் ரிக்கு கிட்ட பேசி ஆகணும், என்ன பிரச்சனைன்னு நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி தட்டிட்டே இருப்பான். அப்படியே பொறுமையா டோர் ஓபன் ஆகும். உள்ள பார்த்தா கிங்கும் இருக்க மாட்டாரு, கிங்கோட ஃபேமிலி இருக்காது. எல்லாம் அந்த டோஃப்ளமிங்கோட ஆளுங்க எல்லாம் மொத்தமா இருக்காங்க. உடனே அட்டாக் பண்ண ரெடி அனுப்பானா. அப்பதான் உன்னை நோட் பண்ணுவா வயலட் அவங்க கிட்ட தான் இருக்கா. கிங்குக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அவருக்கு ஒண்ணு ஆகல, நல்லா தான் இருக்காரும்பா. உடனே மோனட்டு புது கிங் உனக்காண்டி மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மேல போய் பாரு ஆர்மி கமாண்டர் கைரோஸும்பா. எது புது கிங்கா? இது என்னடா புது கதையா இருக்குன்னு பேந்த பேந்த முடிப்பான். சரி உனக்கு கிங் ரிக்குவா தானே மீட் பண்ணும், என்னைய ஃபாலோ பண்ணு, நான் கூட்டு போறேன்னு கூட்டு போவா. சரி ஓகேன்ட்டு அவனும் வயலட்டை வாங்க நம்ம ஒன்னா போலான்னு சொல்லி கூப்பிடுவான். அவளை விட மாட்டாங்க. சரி பரவாயில்ல, முதல்ல கிங்க பார்த்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போன்னு அவளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போவான். அப்ப மோனட்டு உங்ககிட்ட இருக்க வெப்பனை கூடும்பா, தரமாட்டேன்பா. கேட்ட ஒண்ணு குடுக்கறதுக்கு அது என்ன ஜிலேபியா? இங்க அந்த மச்சு வயசுங்கிறவன் நல்ல வேலை பண்ணமா வியோலா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணும்பா. என் பிரதர் இன்லா கைரோசியும் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க தானே, உண்மையை சொல்லுங்கப்பா. அவன் கண்டிப்பா நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம், ஏன்னா எங்க யங் மாஸ்டருக்கு அவன் யூஸ்ஃபுல்லா இருப்பான். அப்படி இல்லன்னா ஆல்ரெடி நாங்க அவனை கொன்றுப்போம். அத்தி இல்ல இப்போ உன் கண்ணு முன்னாடி உயிரோட தான் போறான்னு அப்படியே வில்லத்தனமா பேசுவான். கைரோஸ் பார்த்துட்டு நீ அந்த பைரட்டுக்காக வேலை பார்க்கறவளான்னு விசாரிப்பான். ஆனா அவ எதுவுமே பேச மாட்டா. அங்க இருந்த ஒரு ரூம்குள்ள போ சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போவா. அங்க பார்த்தா கிங் ரிக்கு எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. என்ன நடக்குது இங்கன்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அந்த சுகர் பொண்ணு அப்படியே எட்டி பாப்பாளா, என்ன குட்டி பொண்ணெல்லாம் இங்க இருக்கா, யாருமா கண்ணு நீன்னு பேசிட்டு இருக்க. அந்த கேப்ல அந்த டோஃப்ளமிங்கோட ஆளுங்க எல்லாம் மாத்தி மாத்தி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. எல்லார் அட்டாக்கையும் அசால்ட்டா தடுத்துருவான். என்ன அப்படியே அவன் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த கேப்ல அவன் கால்ல 2 சங்கிலியை போட்டு விட்டுருவானுங்க. அதுவும் அங்க இருக்க தூணோட வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. அவனும் அவனோட கத்தியை வச்சு அந்த சங்கிலியை கண்ட மேனிக்கு வெட்டு வெட்டுன்னு வெட்டி பார்ப்பான். ஒன்னும் வேலைக்காகல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது சி பிரிசம் ஸ்டோன்னு. அந்த டைமுங்கும் போது அங்க இருக்கிற ஸ்கிரீன் அப்படியே மூவ் பண்றாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ளதான் அம்புட்டு பேருமே இருக்காங்க. அதுலயும் கிங்கோட நிலைமை ரொம்ப மோசம். படுத்து கிடந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. டோஃப்ளமிங்கோட காலு கடியில் அவரை பார்த்தவனே கடுப்பாயி கிங்குன்னு அவரை காப்பாத்த போனா அந்த சங்கிலி அவனை புடிச்சு வச்சுட்டு படாத பாடுபடுத்துது. உடனே கத்தியை வச்சு அந்த சங்கிலியை கண்ட மேனிக்கு வெட்டு வெட்டுன்னு வெட்டி தள்ளுவான். என்ன வெட்டினாலும் அதுல ஒரு சின்ன கீரல் கூட விழாது. செம ஸ்ட்ராங்கு. இவங்க எல்லாம் ஏதோ டிவி ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியே என்ஜாய் பண்ணுவாங்க. அவன் கட்டுப்பாயி டே பைரட்டு இந்த கண்ட்ரியை என்ன பண்ண, ஏன்டா என்னோட கிங்க இந்த மாதிரி பண்ணனு காட்டுத்தனமா கத்துவானா. நம்புடு அவசரப்பட்டு பேசவே கூடாது, உங்க கிங்கு தான் இந்த மொத்த டவுனையுமே கொளுத்துனது, நீ ஒழுங்கா பாக்கலையா, நான் தான் வந்து காப்பாத்தினேன்பா. டேய் டேய் டேய், துளசி வேணா வாசமாலாண்டா, ஆனா எங்க துப்புக்கிட்ட கிங்கு மாற மாட்டாரு. அவரு ரொம்ப நல்லவரு வல்லவரு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாருமா. ஆனா அதெல்லாம் பண்ணதே அவரு தானே. சோ தேம்பி தேம்பி அழுவாரு. இவனுக்கு சிரிப்பா வரும். காமெடி பீஸ். அவனோட கிங்கு மேல எவ்வளவு நம்பிக்கைன்னு. கைரோ சொன்னேன் என் சங்கிலி அவுத்து விட்றா விளக்கண்ண, நான் ஒண்ணு டெவில் ஃப்ரூட் ஈட்டர் இல்லமா. டெவில் ஃப்ரூட் அவன் சாப்பிட்டது இல்ல. ஆனா கொலோசியத்துல இவன் எவ்வளவு மேட்சஸ் ஜெயிச்சிருக்கான், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உசாரா முன்னாடியே சங்கிலியை போட்டு லாக் பண்ண வச்சிருக்கான். அண்ட் இப்ப என்னன்னா இனிமேட்டு இந்த கிங் இல்லையாமா, இவன் தான் புது கிங்காமா. அது மட்டும் இல்லாம ராயல் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாத்தையுமே கொல்ல போறோம்னு வேற சொல்லுவான். ஸ்கார்லெட் தான் ஆல்ரெடி செத்து போயாச்சுன்னு டிராமா பண்ணியாச்சு. சோ இவனுக்கெல்லாம் அது தெரியாதுன்னு பார்த்தா உன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் கொல்றதுக்கு நான் ஆல்ரெடி ஆள் அனுப்பிட்டேன்பா. அப்படின்னா இந்த டோஃப்ளமிங்கோ ரெஸ்ரோசா கண்ட்ரியவே மொத்தமா அலாசி ஆராய்ஞ்சு தான் வந்திருக்கான். இப்ப ராயல் ஃபேமிலினா யார் யாரு, ஸ்கார்லெட் அவனோட குழந்தை ரெபேக்கா. அவங்கள கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வாழ்க்கையிலேயே அவன் இவ்வளவு காண்டா இருக்க மாட்டான், அவ்வளவு விரியாவான். இதுக்கப்புறம் கிங் ரிக்குவோட ஃபேமிலி இந்த ட்ரெஸ்ரோசாவை ஆள போறது இல்ல, எல்லாருமே சாக போறீங்கன்னு சொல்லி ஓவரா பேசிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது சட்டுன்னு வெற்ற சவுண்டு. என்னன்னா சங்கிலி போட்ட அந்த காலையே வெட்டி வீசிட்டு பாஞ்சு
வந்து டோஃப்ளமிங்கோ அட்டாக் பண்ண வருவான். அவன்லாம் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிருவான். ஆனா அப்பந்தான் இடையில சுகர் பூந்து அவனை டப்புன்னு தொட்டுருவான். அப்பந்தான் தலைவர் ஒத்த கால் டாய் சோல்ஜரா மாறுவாரு. கொஞ்சம் விட்டுருந்தா போதும் டோஃப்ளமிங்கோக்கு சங்கு ஊதி இருப்பான். ஜஸ்ட் ஒரு நூல்ல தப்பிச்சிட்டான். இதனால்தான் கைரோஸ்க்கு ஒத்த கால் மட்டும் தான் இருக்குது. அப்படியே அவன் எந்திரிச்சு பாப்பான். கண்ணு முன்னாடி கிங்க பாப்பானா, கிங்க பார்த்துட்டு முழிப்பாரு, என்ன பொம்மையெல்லாம் இருக்குதுன்னு. உடனே அடுத்த செகண்டே கிங்க காப்பாத்திட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான். என்ன போகும்போது அவனுக்கு ஒண்ணும் புரியல, எப்படி அவன் பொம்மையா மாறினான்னு. சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு கிங்க கூப்பிட்டு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. என்னன்னா கிங்குக்கு கைரோஸ் யாருன்னே ஞாபகம் இல்ல. அவரு இவனை பார்த்து, நீ எனக்கு பண்ண ஹெல்ப் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், நீ ஒரு ஸ்டேஞ்சான டாயா இருக்கேம்மா. ஐயோ என்னாச்சு இந்த மனுஷனுக்கு, மண்டையில மூளையில குழம்பி போச்சா? ரைட், இப்ப இவரை காப்பாத்தியாச்சு, அவனோட ஃபேமிலியை போய் காப்பாத்தணும்ல. அடிச்சு புடிச்சு போய் அவங்களுக்காண்டி பயங்கரமா ப்ரொடெக்ஷன் கொடுப்பான். நான் சொன்ன இடத்துல போய் வெயிட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு. ஆளுங்க எல்லாம் வெட்டிட்டு வருவானுங்க. எல்லாத்தையுமே டம்மு 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 டம்முன்னு சுட்டு தள்ளுவான். அப்படியே ஒரு 2 நாள் ஆகுது. பையன் ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான், நம்மள யாருக்குமே ஞாபகம் இல்லையான்னு. சரி ரைட், ரெபேக்காவையும் ஸ்கார்லட்டையும் மீட் பண்ணலாம், அவங்க 2 பேரும் நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பொறுமையா அவங்கள பார்க்க போனா அந்த டைம் யாரையோ டமால்னு சுடுவாங்க. யாரான்னு பார்த்தா ஸ்கார்லெட். அவன் கண்ணு முன்னாடியே சுடுபட்டு பேன்னு விழுவா. ஐயோ ஸ்கார்லெட்னு அடிச்சு புடிச்சு ஓட ட்ரை பண்ணுவான். கீழே ஒரே சகதியா இருக்கிறதுனால அவனால ஓட முடியல. அது மட்டும் இல்லாம ஒத்த காலாச்சே. ஸ்கார்லெட்னு கதறுவான். அந்த டைம் அவளை சுட்டது யாருன்னு பார்த்தா அந்த டியமண்டே. ஏதாச்சும் ஒரு வில்லத்தனம் பண்ணிடுறாயா. அவ அப்படியே சாகர நிலைமையில எந்த ஒரு அசைவும் இல்லாம கிடப்பா. ஐயோன்னு சொல்லி கைரோஸ் கதறி கதறி ஆளுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.